ஸோ இன்னைக்கு 100 ஷார்ட்கட்ஸில் தேர்ட் ஷார்ட்கட் பார்ப்போம். A man spends 75% of his income. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்டுன்னு எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ 75% எப்படி எழுதலாம்? 3/4. அப்போ மேலே இருக்கிறது எக்ஸ்பெண்டிச்சர், கீழே இருக்கிறது இன்கம். அப்போ சேவிங்ஸ் என்னது? சேவிங் வந்து 1. ஏன் அப்படின்னா இன்கம் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங் ஃபார்முலா. இதை நம்ம மிக்சர் அண்ட் அலிகேஷன் யூஸ் பண்ணி போடலாம். ஓகேவா? மிக்சர் அண்ட் அலிகேஷனில் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங் கேட்டாலே எப்படி ஃபார்மேட் ஆகணும்? இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்கு, இங்கே இன்கம். ஏன் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் கூட்டினா தானே இன்கம். ஸோ சென்டரில் நம்ம இன்கம் பண்ணணும், மேலே எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங் பண்ணணும். அப்போ எக்ஸ்பெண்டிச்சருக்கு என்ன ரேஷியோ கண்டுபிடிச்சோம்? 3. அப்போ அவனை கீழே போடணும். நெக்ஸ்ட்டு சேவிங்க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? அவனை கீழே போடணும். ஓகேங்களா? இந்த ஃபார்மேட் தான் ஏறணும். நெக்ஸ்ட் வந்து இன்கம் இன்க்ரீஸ்டு பை 20%. அப்போ இன்கம் இடத்துல 20% போட்டுடணும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 15% இன்க்ரீஸ். அப்போ 15% இங்கே போடணும். நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறது சேவிங். அப்போ சேவிங் என்னன்னு தெரியனால எக்ஸ்% போடுறோம். அப்போ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்து இங்கே பண்ணணும். 15க்கும் 20க்கும் டிஃப்ரென்ஸ் அது 5%. அப்போ நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே வந்து ரேஷியோ 1ன்னு இருக்குது. அப்போ எதால் டிவைட் பண்ணால் 1 ஆயிருக்கும்? 5 தானே. அப்போ இங்கே வந்து 1/5 இருக்கும். அப்போ இங்கேயும் 5 அப்படின்னா இங்கே ஏன்னா ரேஷியோவில் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இங்கேயும் அது 5 தான் இருக்கும். அப்போ 3 5s 15% இருந்திருக்கும். அப்போ இங்கே என்ன இருந்திருந்தால் இங்கே 15 வந்திருக்கும். 35% இருந்தால் தானே இங்கே வந்து மைனஸ் பண்ணக்குள்ள நமக்கு 15% வந்திருக்கும். ஸோ அப்போ இங்கே 35%. இதான் ஆன்சர். ஸோ இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன் புரியல அப்படின்னா நம்மளுடைய பயோவில் யூடியூப் லிங்க் இருக்குது. அதில் ப்ராப்பராக 1 hour வீடியோ ப்ராப்பராக நடத்திருப்போம். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த சம்மை போட்டு கமெண்ட்டில் ஆன்சர் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.